Google Pixel 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 84,000 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குது. ஸோ 84,000 ரூபாய்க்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த விலைக்கு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக கூகுள் பிக்சல் அப்படின்னு சொன்னாவே வந்து கேமரா தான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். பட் இந்த வாட்டி கேமராவை விட இன்னும் சில ஃபீச்சர்ஸ் பெட்டராக இருந்தது. ஸோ என்னென்ன இதில் நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பிக்சல் 7 ப்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்களும் சாம்சங் ஆப்பிள் மாதிரி பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கல. ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இது கூடவே வந்து டைப் ஏ டு டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் க்யூட்டாக சின்னதாக வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்த உடனே ஒரு சாலிட் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 205 கிராம் இதோட வெயிட். அதனால கையில் வந்து உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்குது. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம கிட்ட இருக்கிறது ஸ்னோ கலர், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணலை. இன்னும் 2 கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதோட வந்து இங்கே கேமரா அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்து இங்கே கேமரா அலைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பும் வந்து உங்களுக்கு ஃப்ரேமோட ஈவனாக பண்ணியிருக்காங்க. இது தனியாக இல்லை, உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமோட ஈவனாக இருக்கிறதுனால வந்து ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட வந்து இந்த கேமரா பேட்டர்ன் வந்து பொதுவாக ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வெர்டிக்கலாக நிறைய இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வித்தியாசமான லுக்காக இருக்கும் நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது. அதே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்குது. 1.09 வாட் பர் கேஜி ஹெட், 0.91 வாட் பர் கேஜி பாடி. ஸோ இங்கே என்ன வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் தான். பவர் பட்டன் வந்து உங்களுக்கு மேலே இருக்குது, வால்யூம் அப் அண்ட் டவுன் கீழே இருக்குது. பட் நம்ம வந்து பொதுவாக எல்லாம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் மேலே இருக்கும் இல்லையா. அதனால் வந்து மியூசிக் கேட்குறதா இந்த பட்டனை வந்து மாற்றி மாற்றி நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மேபி ஒரு 2-3 டேஸ் ஆகும் உங்களுக்கு அது பழகிறதுக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதோட சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கீழே சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே சிம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஒரு சிம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து உங்களுக்கு இ சிம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் எதுவுமே அது கொடுக்கறதில்ல. ஸோ டூவல் சிம்மில் வந்து ஒன்று நீங்கள் சிம் கார்டு போடலாம், இன்னொன்று இ சிம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே சிம் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. பிக்சல் 7 ப்ரோ இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் என்ன அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட டிஸ்பிளே நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஹைலைட் கிடையாது. இது 6.7 இன்ச்சஸ், அதனால் டிஸ்பிளே சைஸும் உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். QHD+, அதனால 2K ரெசல்யூஷனோட வருது. பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அதிகம் தான். 500க்கு மேலே உங்களுக்கு பிக்சல் டென்சிட்டி இருக்குது. அதனால வந்து ரெசல்யூஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1440 × 3120 பிக்சல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு கலர்ஸ் அதுக்கப்புறம் கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே LTPO AMOLED பேனல். அதனால வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அடாப்ட் ஆகிக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது இமேஜ் பார்க்குறீங்கன்னா 1 Hz இருக்கும். அதே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா 120 வரைக்கும் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வந்து AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, அதுவும் கலர்ஃபுல் மூவிஸ் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. உங்களுக்கு கலர் கேட்ச் பண்ணுறது அக்யூரேட்டாக இருக்குது. கேலிப்ரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட வந்து பிளாக் கலர்ஸ் ரொம்பவே டீப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது வந்து வேறு லெவலில் இருக்கும். இது கூடவே வந்து சவுண்ட், அதாவது ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சத்தமாக இருக்குது, லவுடாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பீட் ஒன்றும் கரெக்டாக கேட்ச் பண்ணுது. நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, வெப் சீரீஸ்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது வந்து த்ரில்லர் மூவிஸ்லாம் நான் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் அதிகமாக மூவிஸ் பார்ப்பீங்க, அதாவது பிஞ்ச் வாட்சிங் பண்ணுவீங்க, மல்டிமீடியா கன்செப்ஷன் அதிகமாக பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ், அதாவது டிஸ்பிளே பேனலும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அது கூட ஆடியோவும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நிறையா வாட்டி அன்லாக் பண்ணி பார்த்துட்டு குவிக்காக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எல்லாருக்குமே பிக்சல் அண்ட் ஸ்னாப் டிராகன் காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். பட் பிக்சல் 7 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஓன் சிப் டென்சார் G2 சிப்பில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இல்லையா பிக்சல் 6 சீரீஸில் டென்சார் G1, அதுலேருந்து கண்டிப்பாக நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா டென்சார் G1 சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக ஹீட் ஆச்சு, த்ராட்டல் ஆச்சு, ஹேங் ஆச்சு, நிறைய இஷ்யூஸ் இருந்தது அந்த சிப்பில். அதெல்லாம் இவங்க ஓரளவுக்கு இதில் சரி பண்ணி தான்
தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7 லட்சத்துக்கு மேலே இருக்குது ஸ்கோர்ஸ், அந்த 2 ஸ்கோர்ஸ். அதை வச்சு பார்க்கும்போது வந்து நம்ம ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 870 அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து இது 80,000 ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் 888 விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இங்கே அந்த 2 ஸ்கோர்ஸ் உங்களுக்கு ரிவீல் ஆயிருக்கு. அகைன் CPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் த்ராட்டில் ஆகுது, ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. நான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம் விளையாடும் போதும் சரி, இல்லைனா த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, அந்த 2 ஸ்கோர்ஸ் ஒரு 3-4 வாட்டி ரன் பண்ணி பார்த்தேன். எல்லா வாட்டியும் வந்து உங்களுக்கு பேக் பேனல் லைட்டாக வார்ம் ஆச்சு. பட் 38 தாண்டலை, 38.5 அதை வந்து தாண்டலை டெம்பரேச்சர். காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெதரும் கூட. இப்போ மழை குளிர் அப்படிங்கிறதுனால இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சம்மர்லலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது 40-41 வரைக்கும் டச் பண்ணும் நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பிளே நல்லாயிருக்கு. நான் ஆஸ்வால்ட் விளையாடி பார்த்தேன், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கேம் பிளே நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து டிஸ்பிளே செம்மையாக இருக்குது, சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரெஃப்ரெஷ் ரேட்டும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த 3 காம்பினேஷனோட நீங்கள் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ நார்மல் யூஸர் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லை நான் கேம்காக வாங்குறேன் அப்படிங்கும்போது இந்த விலைக்கு இன்னும் பெட்டர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இருக்குது. இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப் செட்டும் இருக்குது. ஸோ இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதில் கேமும் நீங்கள் விளையாடலாம். அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து லேட்டஸ்ட் Android 13 இது இருக்குது. அதோட கூகுள் சொல்லவே வேண்டாம். அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் எந்த ஆப்ஸுமே இல்லை, ரொம்பவே செலக்டட் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷத்துக்கான OS அப்டேட் இருக்குது. ஸோ 2025 வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும். அதோட 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட், அதாவது 2027 வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இவங்க கொடுப்பாங்க. அதோட பிக்சல் அப்படின்னு சொன்னாவே வந்து கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ட்ரிபிள் சென்சாரில் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் உங்களுக்கு மெயின் சென்சார், 48 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோவும், 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.8 மெகா பிக்சல். இங்கே நான் கிளிக் பண்ண பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படி வந்து ஆக்சுவலாக நேரில் இருந்ததோ அதே மாதிரி வந்து இலையோட கலராக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃப்ளவர்ஸுடைய கலராக இருக்கட்டும், கலர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே ரெஃபரன்ஸ்க்காக நான் சாம்சங் S22 இதோட கம்பேர் பண்ணியிருக்கேன் சில இமேஜஸ். சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு, கலர்ஸும் வந்து உங்களுக்கு கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டின மாதிரி இருக்குது. அதே பிக்சல் 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, பட் கலர்ஸ் வந்து நேரில் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு நேச்சுரல் சைட் பிடிக்கும் அப்படின்னா 7 Pro பிடிக்கும், இல்லை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது சாம்சங் இங்கே பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது அவங்கவுங்களுடைய சாய்ஸ் தான். அதே வைட் ஆங்கிளுக்கு எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து இங்கே கலர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி நேரில் இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வந்து எனக்கு வைட் ஆங்கிள் வந்து இங்கே டீசென்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே ரியர் சைடில் போர்ட்ரேட் ஷாட்ஸும் நான் எடுத்து பார்த்தேன். உங்களுக்கு வந்து பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணுது. எட்ஜ் டிடக்ஷனும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி. எஸ், ஏன் இப்படி ஒரு செல்ஃபி கேமரா அதுவும் இந்த விலைக்கு இவங்க கொடுத்தாங்கன்னே தெரில. செல்ஃபி வந்து ரொம்பவே மோசமாக இருந்தது. உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், கிளாரிட்டியாக இருக்கட்டும், சுத்தமாக நல்லாவே இல்லை. அதோட வந்து நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து அதிகமாக பிளர் பண்ண மாதிரியே இருந்தது. அதனால் நான் சாம்சங்லேயும் எடுத்து பார்த்தேன். சாம்சங்கில் வந்து அவ்வளோ அழகாக வந்து பிளர் எஃபெக்ட் பண்ணியிருக்கு. செல் அப்படின்னு சொன்னாவே கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃபி கேமராவில் ஏன் இவங்க ஒர்க் பண்ணலை அப்படின்னு தெரில. செல்ஃபி கேமரா சுத்தமாக நல்லாவே இல்லை இதில். அதே 4K வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, கலர்ஸ் நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்குது, ஸ்டெபிலைசேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பண்ணுது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் IP68 ரேட்டிங் இருக்குது. அதனால் வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், மழையில் நனைஞ்சாலும் சரி இல்லை தண்ணியில் வந்து 1.5 மீட்டர் டீப்பில் நீங்கள் போட்டாலும் வந்து எதுவுமே ஆகாது 30 மினிட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ வந்து இது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கூட. இது கூடவே வந்து உங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங் இருக்குது, டிரான்ஸ்கிரைப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ்
ஸோ ஏதாவது நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் சொன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் அது ட்ரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு சர்ச் பண்ணிவிடும், உங்களுக்கு டைப் பண்ணிவிடும். அதனால் வந்து அந்த டிரான்ஸ்கிரைப் ஃபீச்சரும் வந்து இதில் வித்தியாசமாக இவங்க கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh கொடுத்துருந்தாலுமே வந்து, ஏன்னா மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம 5000 யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை பார்க்கும்போது வந்து இது குவிக்காக ட்ரெயின் ஆன மாதிரி தான் இருக்குது. நார்மல் யூசேஜ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 2 வெப் சீரிஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னாவே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இது பேட்ரி ட்ரெயின் ஆகுது. அது ஏன் அப்படின்னு தெரியல, ஒருவேளை சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இவங்க சரி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. 5000 mAh பேட்டரி மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நான் கம்பேர் பண்ணும்போது இது பேட்டரி லைஃப் கம்மியாக தான் இருக்குது. ஸோ Pixel 7 Pro 84,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இதில் என்ன பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் டிஸ்பிளே அண்ட் ஆடியோ. நீங்கள் மல்டிமீடியா கன்செப்ஷன் பண்ணுவீங்க, எனக்கு பிஞ்ச் வாட்சிங் பண்ணுவேன், நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன் அப்படிங்கும்போது வந்து இதில் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்குறது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிசைனும் யூனிக்காக இருக்குது. மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராப் மாதிரி கையில் வச்சுருக்கும் போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பில்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி கேமரா. ஏன்னா பிக்சல் அப்படின்னு சொல்லும்போது கேமரா சென்ட்ரிக் தான் சொல்லுவாங்க. இங்கே செல்ஃபி கேமரா வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் மேனுவலாக கொஞ்சம் எடிட் எல்லாம் பண்ணிப்பேன், எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணணும், வார்ம் டோன் எல்லாம், அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிக்சர்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காது. பட் ரியர் சைடில் 4K ரெக்கார்டிங்காக பிக்சர்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. அதே பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்சார் G2 சிப்பில் வந்து அந்த அளவுக்கு பண்ணல. 5000 mAh பேட்டரியாக இருந்தாலும் இவங்க வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. இன்னொன்று வந்து 1.25 மணி நேரம் அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு, ஸோ அதுவுமே டைம் ஆகுது. ஸோ Pixel 7 Pro இந்த விலைக்கு வாங்குறத விட Pixel 7 இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு டென்சாருடைய G2 சிப் தான் இதே அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். கேமராவும் உங்களுக்கு டுவல் சென்சாராக இருந்தாலும் உங்களுக்கு இதே அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விலைக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த விலைக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ Pixel 7 Pro நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.